ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த 2025 இந்த ஜனவரி மாதம் இந்த முதல் வாரத்திலே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாய் தேவன் கிருபை செய்தபடினால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். साल के शुरुआत में परमेश्वर की बड़ी अनुग्रह दया से 2025वां साल में पहले हफ्ते में परमेश्वर ने एकत्रित किए, इसलिए परमेश्वर को धन्यवाद और स्तुति का भेंट देता हूँ. आमेन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीष करे. இந்த வருடத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையே நாம் அப்படியே சொல்லுவோம். इस साल का परमेश्वर ने दिया हुआ वाचा को हम ऐसे ही पढ़ेंगे, बोलेंगे. ஆமாம், படிக்க வேணாம், அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். தேடுறாங்க. சரி, படிங்க, எல்லாரும் படிங்க. ஏசாயா 49:3. ஆமென். எல்லாரும் படிங்க. ஆமென். ஹல்லேலூயா. யூசுவலாக நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்புக்கு முன்பு கட்டளை எடுத்துக்கொள்வோம். हम वाचा को पाने के पहले परमेश्वर की आज्ञा को पालन करेंगे. ஆனால் இந்த வருஷம் யாருக்குமே கட்டளையே இல்லை. इस साल परमेश्वर की आज्ञा அப்படியே இருந்துடலான்னு நினைக்கிறோம். ऐसे ही हम रहे, ஆனால் கட்டளை இல்லாமல் இல்லை. लेकिन बिना आज्ञा का कुछ नहीं हो सकता. இதில் நாம் பார்க்கிறோம், इसमें हम देखते हैं இது கட்டளையாக இல்லை, ये आज्ञा नहीं, ஆனால் கட்டளை அன்பின் கிரியையாய் இருக்கிறது. लेकिन आज्ञा परमेश्वर का प्रेम है. அவர் என்னை நோக்கி, वो मुझसे कहा, நீ என் தாசன். तू मेरा दास है. ஹல்லேலூயா. நீ என் தாசன். तू मेरा दास है. தாசன்னா என்ன அர்த்தம்? दास का मतलब क्या है? தாசன்னா என்ன அர்த்தம்? दास का मतलब क्या है? இங்கிலீஷில் சர்வெண்ட்னு வருது, इंग्लिश में सर्वेंट करके कहता है. ஹிந்தியில் दास. தாஸ்னு வருது, சில இடத்துல சேவக்னு வருது, சில இடத்துல குலாம்னு கூட வருது. தாசன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் தாசன் என்று சொல்லும் பொழுது जब दास कहने से நாம் உலக பிரகாரமாக நிதானிக்கக்கூடிய அந்த அதாசன் என்ற வார்த்தையின்படி அல்ல, संसार की तरह हम सोचने वाला वो दास नहीं है. ये இங்கே சொல்லப்படக்கூடியது, यहाँ पे क्या कहता है? நீ என் தாசன் तू मेरा दास है இஸ்ரவேலே. इज़राइल. அப்ப நம்ம ஒவ்வொருவரையுமே அவர் என்ன சொல்லுகிறார்? நீ என் தாசன். हम सभी को परमेश्वर देख के क्या बोलता है? तू मेरा दास है. இஸ்ரவேலே என்ற இடத்துல நம்ம பேரை போடும் பொழுது, जहाँ इज़राइल लिखा है वहाँ पर अपने नाम को लिख. நீ என் தாசன், तू मेरा दास, நீ என் தாசி. तू मेरी सेवकाई. தாசின்னா ரெண்டு அர்த்தம் வேற வேற இருக்கு. ஆனா தாசின்றத தாசனோட ஒரு பெண்பாலுடைய ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. दासी का अर्थ यहाँ पर अलग हो जाता है. மலையாளத்தில் அது நல்லா தெரியும். தாசின்னு சொன்னால் அவங்க ஒரு தாசன் எப்படியோ அதே போல் பெண்ணை குறிக்கக்கூடியதான அந்த வார்த்தை அது. मलयालम में अच्छी तरह से उसे दर्शाया जाता है दास का, और उसके बीवी के लिए वो दर्शाया जाता है. தாசன் என்று சொல்லும் பொழுது जब दास करके बोलोगे तब வேலைக்காரன் என்று சொல்வதும் ஒரு விதத்தில் உண்மை, वो काम करने वाला नौकर भी कहा सकता है, ஊழியக்காரன் என்று சொல்வதும் உண்மை, सेवक भी कह सकता है, அடிமை என்று சொல்வதும் உண்மை. उसका गुलामी भी कह सकते हैं उसे. இன்னொரு இடத்துல ஆங்கிலத்தை சொல்லுது டியோ சர்வன்ட், அன்பின் ஊழியன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாகவும் இருக்கிறது. इंग्लिश में कहा है डियर सर्वेंट, मतलब मेरा प्रेमी दास जो है. கவனிங்க, தாசன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ये दास कहने का ये अर्थ தேவன் ஒரு மனுஷனை பார்த்து பயன்படுத்துகிறார். मनुष्य, परमेश्वर एक मनुष्य को दर्शाता है. அதுவும் அவர் சொல்றார் என் தாசன் என்று அவர் சொல்லுகிறார். वो कहता है कि तू मेरा दास है. அப்படி என்றால் उसका मतलब அவருடைய யார் சொல்லுகிறாரோ जो कहता है அவருடைய उसका
उसका சிந்தையை அறிந்து उसके विचार को மனநிலைமை அறிந்து उसके मन को அவருடைய விருப்பத்தை அறிந்து उसकी इच्छा को அவருக்காக उसके लिए பிரியத்தோடு கூட प्रिय के साथ தன்னை ஒப்பு கொடுத்து अपने आप को समर्पित कर அவருக்கான காரியங்களை செய்யக்கூடியவன். उसके लिए कार्य करने वाला है वो। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। புரிஞ்சுதா இல்லையா? समझ में आया नहीं आया? புரிஞ்சுதா இல்லையா? புரியலையா? தேவன் परमेश्वर இஸ்ரவேலை பார்த்து சொன்னது, इस्राएल को देखकर जो कहा है, நீ என் தாசன். तू मेरा दास है। அந்த தாசன் என்றதான அந்த வார்த்தை, वो दास जो है उस शब्द को, அதுக்கு பொருள் என்னவென்றால், उसका कार्य क्या है? யார் என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறாரோ कौन मुझे दास करके அவருடைய சிந்தை, அதாவது அவருடைய மனநிலைமையை அறிந்து वो मालिक का मन को जानते हुए அவருடைய விருப்பத்தை அறிந்து उसकी इच्छा के अनुसार அவருக்கு பிரியமானபடி उनकी प्रिय के चाहने के अनुसार அவருக்குரியதான காரியங்களை, वो जो चाहता है वो कार्य को, அவருக்கு என்னெல்லாம் தேவையோ उनको जो क्या कोई चीज அல்லது அவர் என்னெல்லாம் செய்ய சொல்லுகிறாரோ वो क्या करना चाहते हैं, அல்லது அவருக்கு எதெல்லாம் பிரியமோ उनको क्या अच्छा लगता है, பார்த்து பார்த்து उसे देखते தன் देखते விருப்பத்தை ஒதுக்கி வைத்து अपनी इच्छा को छोड़कर அவருடைய விருப்பத்தை மாத்திரம் उनकी इच्छा को நிறைவேற்றுகிறவன் தான் पूरी करने वाले தாசன். वही दास है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னொன்னு, சில பேர் இயேசுதாஸ்னு பேர் வச்சுக்கிறாங்க. कई लोग यीशु दास करके नाम रखते हैं। அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசுவுக்கு நான் அடிமை என்று பொருள். उसका नाम, उसका मतलब क्या है? यीशु का मैं दास हूँ, இயேசுவுக்கு நான் அடிமை, मैं यीशु का गुलामी हूँ, அவருடைய வேலைக்காரன். उसका मैं सेवक हूँ। இயேசு கிறிஸ்து கூட यीशु मसीह भी கவனிங்க, இந்த பூமியில வந்த பொழுது संसार में जब आए அவர் थे, என்ன சொன்னார் தெரியுமா? उन्होंने क्या कहा पता है? நான் ஊழியம் கொல்லும்படி வராமல், मैं सेवकाई के अंदर नहीं, ஊழியம் கொல்லும்படி வராமல் सेवकाई को मारने के, ஊழியம் செய்யும்படியாய் வந்தேன். मैं सेवकाई करने के लिए, யாருக்கு செய்தார்? किसके लिए करने आया? தேவனுக்கு செய்தார். परमेश्वर के लिए। தேவனுக்கு எப்படி செய்தார்? परमेश्वर के लिए कैसे किया है? எப்ப தெரியுமா சொன்னாரு? कब कहा ये? சீஷர்களுடைய கால்களை கழுவத்துக்கு முன்னால जब शिष्यों का पैर धोने के அந்த पहले கால்களை கழுவி கொண்டு उनके पैर धोते அதை समय, கழுவி முடிச்சதுக்கு அப்புறம், वो धोने के बाद, நீங்க என்ன எஜமான்னு சொல்றீங்க, आप मुझे मालक कहते हो, எஜமான் தான், मैं मालक हूँ, ஆனாலும் நானு फिर भी मैं ஊழியம் கொல்லும்படி வரல, सेवकाई को உங்களை எல்லாம் எனக்கு ஏவல் ஆட்களாம் வச்சுக்கிட்டு எனக்கு வேலை செய்யுங்க வேலை செய்யுங்க வேலை செய்யுங்க நான் சொல்லும்படி வரல, आपको नौकर समझकर मेरे लिए काम करने के लिए உங்களுக்காக நான் ஊழியம் செய்யும்படியாய் नहीं, வந்தேன். आपके लिए मैं सेवकाई करने के அந்த लिए உங்களுக்காக ஊழியம் என்பது மனுஷனுடைய காரியங்களை அறிந்து அது தேவனுக்கு பிரியமானபடி செய்வது. आपके लिए मतलब परमेश्वर का इच्छा को जानकर मनुष्य के बीच में सेवकाई करना। ஹல்லேலூயா. हालेलुया। அதுதான் தேவனுக்கு செய்வது. वही परमेश्वर का योग्य है। ஆமென். हालेलुया। ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு சொன்னா, एक उदाहरण में हम कहेंगे, எங்களுக்கு கல்யாணமான புதுசுல, जब पासवान जी की शादी हुई तब, கவனிக்கிறீங்களா, எங்களுக்கு கல்யாணமான புதுசுல जब पास्टर जी की शादी हुई ரெண்டு तब பிள்ளைங்க இருந்தாங்க. 2 बच्चे थे। ரெண்டு பிள்ளைங்களை கொண்டு வந்து என்கிட்ட ஒரு 2 சிஸ்டருங்க, ஒன்று ஈஸ்டில் இருக்காங்க டாக்டர் ஹிலாபால்னு சொல்லிட்டு, இன்னொன்று இங்கே இருக்காங்க சிஸ்டர் மீனாட்சி அவர்கள். அவங்க 2 பேரும் என்கிட்ட கேட்டாங்க, ஐயோ ஒரு 2 பிள்ளைய வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ईस्ट में एक बहन रहती है डॉक्टर इलापाल, और वेस्ट में बहन मीनाक्षी, जो उन्होंने 2 बच्चे को लाकर देके कहा 2 बच्चे का पालन पोषण कर सकते हो क्या? அப்போ எனக்கு என்னங்க காணிக்க வரும்? மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய், ஒரு 1200 அவ்வளோ தான் வரும். तभी पासवान जी को दान के दौर पर 1000-1500 रुपये ही आता था। அவங்க கேட்டாங்க, उन्होंने पूछा, என்னால் மறுக்க முடியலை. मैंने नकार नहीं किया। ஏன்னா அவங்க சொன்னாங்க அது 2 பேருமே விதவைகளுடைய பிள்ளைகள், वो दोनों ने कहा कि बच्चों के मालों ரொம்ப கஷ்டப்படுறாங்க, बहुत कष्ट उठा रहे हैं, எப்படி ஆகல அந்த பிள்ளைகளை கொஞ்சம் நீங்கள் வளர்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ये बच्चे लोग को अब जरा पालन पोषण करोगे तो अच्छा रहेगा। சரின்னு கொண்டு வந்து விட்டார்கள். हाँ कहने के बाद उन्होंने 2 बच्चे को लाकर छोड़ा। அதில் ஒரு பிள்ளை பேர் ராஜா, एक बच्चे का नाम राजा, ஒரு பிள்ளை பேர் ராபர்ட். एक बच्चे का नाम रॉबर्ट था। எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசு தான் அப்போ. तभी शादी होके नया ही विवाहित जीवन जी रहे थे।
சந்தோஷமாய் அவங்களுக்குன்னு தனியாக எதுவும் இல்லை. उनके लिए अलग से कुछ नहीं. நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ, परमेश्वर हमें जो कुछ சாப்பிடுவதற்காக இருந்தாலும் சரி, खाने के लिए जो உடுத்துவதற்காக இருந்தாலும் சரி, पहनने के लिए जो कुछ हो, படுப்பதற்காக இருந்தாலும் சரி, सोने के लिए जो कुछ குடிப்பதற்காக இருந்தாலும் சரி, के लिए जो எங்களுக்கு என்ன கொடுத்தாரோ जो कुछ அதைத்தான் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்தோம். वही हम எங்களுக்கு தனி சமையல், பிள்ளைகளுக்கு தனி சமையல்னு அப்படி எதுவுமே இல்லை. हमारे लिए अलग அதற்கு கர்த்தர் தான் சாட்சி. नहीं दिया था, वो परमेश्वर ही गवाही है. அதற்கு கர்த்தர் தான் சாட்சி. वही परमेश्वर गवाही. இதுல ராபர்ட்ன்ற பிள்ளை वो रॉबर्ट कहने वाला वो बच्चा, வளர்ந்த பிள்ளை தான். वो थोड़ा बड़ा था, ஆனால் டெய்லி பெட்ஷீட்டை நினைப்பான். लेकिन हर रोज बिस्तरा गीला कर देता था. நைட் ஆனாலும் சரி, இல்லை பகலில் படுத்தாலும் சரி, டெய்லி பெட்ஷீட்டை நினைப்பான். वो रात में सोए या दिन में सोए, लेकिन वो बिछाना गीला कर देगा. டெய்லி பெட்ஷீட்டை துவைக்கிற பொறுப்பு பாஸ்டமாக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. हर रोज वो बिछाना धोना पास्टर अम्मा को था, लेकिन वो भी तकलीफ था. சில நேரத்தில் நம்ம சொந்த பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யறதுக்கு கஷ்டப்படுவோம் कई समय हम अपने खुद के बच्चे को करने के लिए हमें तकलीफ होता है. இல்லையா? ஓயாமல் பண்ணுது, ஓயாமல் செய்து, ஓயாமல் கழுவ வேண்டி இருக்குது. बार बार करता है, बार बार धोना पड़ता है करके. இந்த பிள்ளைங்களுக்கு அவன் அப்படி பண்ணாலும் கூட சரி என்ன பண்ணுறது, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார், அதுவும் நமக்கு ஒரு ஊழியம்தான். क्या कर सकते हैं, परमेश्वर ने दिया वो सेवकाई को हमें निभाना है. மனசில் கஷ்டம் இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் கர்த்தருக்காக அதை செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. कितना भी मन में तकलीफ हो, फिर भी परमेश्वर ने दिया वो सेवकाई के लिए हमें निभाना அந்த பிள்ளைங்களை டெய்லி குளிக்க வச்சு, அவங்கள ட்ரெஸ் பண்ணி, அவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அட்மிஷன் வாங்கி ஸ்கூலுக்கு அனுப்பி, ஸ்கூலுக்கு நீங்கள் எப்படி டப்பா பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பிங்களோ அதே மாதிரி டப்பாலாம் கொடுத்து அனுப்பி அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். जैसे हम अपने बच्चे को हर रोज नीला धुला कर हम तैयार करके बच्चे को डब्बा भर के स्कूल भेजते हैं, वैसे हमने वो बच्चों को भी किया था. இதை எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, मैं किस लिए कहता நீ हूं, என் தாசன் तू मेरा दास அப்படின்னா அவருடைய வேலையை நாம் செய்யக்கூடியவர்கள். क्योंकि हम परमेश्वर के काम को करने का योग्य व्यक्ति हम ही இப்ப लोग हैं. கர்த்தர் நேரா செய்ய மாட்டார். परमेश्वर डायरेक्ट आके नहीं काम करेगा. ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया. ஆனா அவருடைய வேலையை நாம செய்யும்போது அவர் சொல்ல நீ என் தாசன். लेकिन उनका काम हम करेंगे तो परमेश्वर हमें कहेगा कि तू मेरा दास है. அப்படி நாம் செய்யும்போது தான் அவர் சொல்றார் உன்னில் நான் மகிமைப்படுவேன். ऐसे करने के टाइम ही परमेश्वर कहेगा कि तुझ में मैं இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க அழிஞ்சு போவோம்னு நினைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. बहुत लोग ने सोचा था कि इस जगह पे हम लोग கண்ணெதிரிலே இருக்காங்க. आग के सामने ही बहुत लोग हैं. சேலஞ்ச் பண்ணவங்க இருக்காங்க. ऐसे चैलेंज किया वो लोग भी है. ஒருத்தர் இப்படி சொன்னார், வசனத்தை சொன்னார், மந்தைகள் சிதறடிக்கப்படும், இவரும் சிதறி போவார், ஆளே இந்த இடத்துல அம்பர்நாத்ல இருக்க மாட்டார்னு சொன்னவங்க இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் தான் சிதறி போனாங்க. एक जन ने कहा था कि वचन के द्वारा जैसे बकरियां बिछड़ जाएगा वैसा आप भी बिछड़ जाएंगे, लेकिन जो कहा था वो ही बिछड़ गए. लेकिन मैं आज परमेश्वर के सम्मुख में हूँ. சிலதெல்லாம் நினைக்கும் பொழுது துக்கமாய் இருக்கிறது, कई बात को सोचेगा तो दुखित होता है, ஆனாலும் என் தேவனுக்குள் நினைக்கும் போது சந்தோஷப்படுறேன். लेकिन परमेश्वर के अंदर सोचना हो तो वो मैं बहुत आनंद हूँ. அப்படி वैसे அடி வாங்குவீங்க. அப்படி செய்கிறவர்கள், அப்படி பேசினவர்கள் என் முன்னால் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ऐसे करने वाला मैं अपनी आंखों के सामने देखता हूँ. இன்னும் இந்த இடத்துல தான், இந்த ஹவுசிங் போர்டுல தான், இதே இடத்துல இதே லைன்ல தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். हाउसिंग बोर्ड में यही जगह पे यही लाइन पे अभी तक परमेश्वर நான் ஓடி போயிடுவேன், நான் சிதறி போயிடுவேன், ஆத்மாக்களே இல்லாம போகும் அப்படின்னு சொன்னவங்க தான் சிதறி போனார்கள். मैं भाग जाऊंगा, कलीसिया में आत्माएं नहीं रहेगा करके सोचा हुआ लोग ही भाग गए. यहाँ ஏன்னு கேட்டா कारण क्या है? நான் அவருடைய தாசன். क्योंकि मैं परमेश्वर का दास हूँ. அதை இந்த 2025 இன்னும் அவர் உறுதிப்படுத்துகிறார். 2025 में अभी फिर स्थिर करता है. அதை உங்களை கொண்டும் அவர் செய்யும்படியாகவும் உறுதிப்படுத்துகிறார். वो आपके द्वारा करने के लिए भी परमेश्वर योग्य என்ன செய்தேன்றத அவங்கள படுத்து யோசித்து பார்த்தா தெரியும். क्या क्या किया आप लेट कर आप सोचोगे तो आपको पता चलेगा. எவ்வளவு விதமான கஷ்டங்கள் ஆரம்பத்தில் நான் சந்தித்த ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும். शुरुआत में कई लोग जो मिले थे वो जान सकते हैं कि मैं कितना तकलीफ में गुजरा. இன்றைக்கு கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்தி வைத்திருக்காருன்னு அது உங்களுக்கும் தெரியும். आज परमेश्वर आपको कितना ऊंचा में रखा है आप लोग जानते हो. அது என்னால் உண்டானது அல்ல, वो
पास्टर जी से नहीं हुआ, ஆனால் எந்த இடத்துல வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். लेकिन कहाँ रखकर परमेश्वर आशीर्वाद करने योग्य है, लेकिन परमेश्वर उसी तरह करता है. இன்னைக்கு சொந்த பிள்ளைங்களே அப்பா அம்மாவை பார்த்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா என்ன கேட்பாங்க? खुद के बच्चे ही जो है, बच्चे बड़े होने के बाद माँ बाप को देखकर क्या कहते हैं? என்ன கேட்பாங்க? என்ன பெருசா செஞ்சிட்டீங்க யாரும் செய்யாதது? क्या तुमने बड़ा कर दिया, दूसरा कोई किया नहीं है क्या? செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட அவங்க மனசுக்கு நிறைவு இருக்காது. किया हो या करेंगे तो भी बच्चों का मन को पूर्ति नहीं होगा. இன்னும் சில பிள்ளைங்க இன்னும் ரொம்ப அதிகமாக பேசுறீங்க. பெற்றுக்கிட்டீங்க, செய்ய வேண்டியது உங்கள் கடமை, செய்கிறீங்க. कोई बच्चे अधिक बोलेंगे आपने जन्म दिया तो आपका कर्तव्य बनता है निभाना. செய்ய வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு சொல்லி निभाना है वो आपका कर्तव्य है. ரொம்ப ஒரு விதமாக பேசுவாங்க. तुच्छ बात करेंगे. ஆனால் ஃபாரின்லலாம் பாருங்களேன், लेकिन विदेशी में जब देखोगे அந்த 12 முடிஞ்சு 13 ஆன உடனே தட்டி விட்டுருவாங்க. 12 उम्र खत्म होके तीसरा लगेगा तो उनको बाहर निकाल देते हैं घर. ஓ जा, சம்பாதிப்பியோ சாப்பிடுவியோ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. कमाओ खाओ कुछ भी करो, हम जा. नहीं जानते हैं. நாம தான் இழுத்து 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 பிடிச்சி வச்சு செருப்படி வாங்குறது. हम ही खींच के रख के हम बाद में मार खाते हैं बच्चों से. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா. ஆனால் எவ்வளோ செருப்படி வாங்கினாலும் பாசம் அன்பு போக மாட்டேங்குது. कितना भी मार खाओ तो वो प्रेम है ना हमसे दूर नहीं हटता. ஏதாவது ஒன்றுனா பதைக்குது. कुछ भी हो तो हमारा मन तड़पता है बच्चों என்ன के लिए. பண்ணுறது, நாம இந்தியன் ஆயிட்டு क्या करें, हम भारतीय लोग हैं. நமக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने ऐसा हृदय हमको दिया है. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நிறைய பேர் விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ऐसे बहुत लोग हैं जो कलीसिया छोड़कर गए हैं. வரணும்னு ஆசை, फिर से आने का उनकी इच्छा ஆனா மாம்சம் தடை பண்ணுது. लेकिन शारीरिक மாம்ச சிந்தை தடை பண்ணுது. शारीरिक विचार மறுபடியும் போனால் யாராவது கேவலமா பார்ப்பாங்களோ? वापस जाएगा तो तुच्छ जानेंगे क्या. ஒரு பிள்ளை சண்டை போட்டு போயிட்டான், एक बच्चा घर से झगड़ा करके चला जाता है. மறுபடியும் வீட்டுக்கு வந்தா அவனை என்ன யாராவது சொல்லிட்டான், அவன் வீட்டுக்கு வரத்துக்கு யாராவது என்ன தடை சொல்லுவாங்களா இல்லை கேவலமா பேசுவாங்களா? उससे वापस घर लौटेगा तो कोई उसे रुकावट करेगा या फिर कोई तुच्छ जानेगा. இயேசுவே அதற்கான ஒரு ஓமை அழகா சொன்னாரு. यीशु ने उसके बारे में एक उदाहरण कहा. 2 பிள்ளைகள் இருந்தாங்க. 2 बच्चे थे. மூத்தவன் அப்பா சொன்னதையெல்லாம் செஞ்சான். बड़े बच्चा जो है पिता का बात मानकर सब कुछ ரெண்டாவது புள்ள கொஞ்சம் மைனர் ஜாலி மணி பர்ஸ் காலின்ற மாதிரி ஆளு. छोटा बच्चा बहुत खुशहाली जी रहा था. அப்பா கிட்ட இருந்ததெல்லாம் சுருட்டிக்கிட்டு வாங்கிக்கிட்டு போயிட்டான். पिता के पास से जो कुछ था वो लूट कर चला गया. போயிட்டு அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தான், கொண்டான், எல்லாத்தையும் தோத்தான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. वो अपने इच्छा के अनुसार जिंदगी जिया, सब कुछ खो के नष्ट हो गया. சாப்பிட்றதுக்கு பூவா கிடைக்கல, खाने के लिए भोजन नहीं था. சாப்பிட்றதுக்கு பன்னிக்கு கூட தவிடு இருந்துச்சான், அவனுக்கு சாப்பாடு இல்லை. सुअर के लिए भी खाने के लिए खाना भोजन था. அந்த பன்றியின் தவிட்டையாவது திருட்டுத்தனமா சாப்பிடலான்னு பார்த்தா எஜமான் பார்த்து அடிச்சு விரட்டிட்டான். वो सुअर का भोजन को भी चुरा के खाने के लिए देखा, लेकिन मालक ने उसे देखा. அப்ப பாருங்க, அந்த எஜமான் பன்னி மேல இருந்த கரிசனம் கூட மனுஷனுக்கு இல்லை. मालक देखो सुअर के ऊपर जो प्रेम था वो मनुष्य के प्रति नहीं. ஏன் அந்த இடத்துல அந்த மனுஷனுடைய இருதயம் கடினப்பட்டதுன்னா இவன் செய்த பாவம். क्यों मनुष्य का मन का நல்ல தகப்பனிடத்துல இருந்துகிட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு इसने किया हुआ गलती पिता के வழி விலகி போனா எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை தான் கடந்து வரும். रास्ता खो कर गया, इसके लिए सब कुछ खो गया. ஆமென். हालेलुया. அது சரீர உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் சரி, சபைக்குரிய காரியமா இருந்தாலும் சரி. वो शारीरिक रीति हो या कलीसिया की रीति में भी हो. இன்னைக்கு நிறைய பேர் வெளியே போனவங்க வரணும்னு ஆசை இருக்கு, बहुत लोग बाहर गए वो ஆனா தடுக்குது, சில விஷயம் தடுக்குது. लेकिन कुछ कार्य उन्हें रोका देता. ஈகோ தடுக்குது, उनका घमंड रोक देता. ஈகோ தடுக்குது. उनका घमंड எப்படி போறது, कैसे जा सकते, எப்படி போறது, कैसे जाएंगे. அப்படி பேசிக்கிட்டு சாட்சி இல்லாம, ஆவிக்குரிய ஆகாரம் இல்லாம, அபிஷேகம் இல்லாம அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ऐसे रहेंगे तो आत्मिक जीवन, आत्मिक भोजन के भी நீங்க மட்டும் வந்துட்டு போங்க ஐயா, நீங்க மட்டும் வந்துட்டு போங்க, நான் மட்டும் வந்துட்டு போறதுக்கு நான் யாரு? आप केवल हमारे घर में आके जाइए कहते हैं. கர்த்தரும் கூட வரணும் இல்லையா? परमेश्वर भी साथ में आना चाहिए. கர்த்தர் வராத இடத்துக்கு நான் போறதே இல்லை. परमेश्वर नहीं आएगा तो मैं नहीं. கர்த்தர் அனுப்பாத இடத்துக்கு நான் போறதும் இல்லை. परमेश्वर नहीं भेजता तो मैं वहाँ नहीं. கர்த்தரை நினைத்து என்ன நினைச்சாங்கன்னா அங்க போகாம இருக்கிறதும் இல்லை. परमेश्वर जो चाहता है मैं वहाँ पे नहीं किया, ऐसा नहीं हो. சில பேர் அநேகர் சொல்ற சாட்சியை தான், இப்பதான் என் ஜெபம் பண்ணிட்டு நினைச்சேன் நீங்க வந்தீங்கன்னுவாங்க. அதுதான் கர்த்தர். गवाही देते हैं, अभी मैं आपको याद करके. அதுதான் கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடிய கர்த்தருடைய தாசன் என்று சொல்லுவதற்கான அர்த்தம் அதுதான். उसका अर्थ यही है, परमेश्वर की सेवकाई करना है. நாமும் கூட அப்படித்தான் இருக்கணும். கவனிங்க, हम भी
वैसे ही रहना। நம்மையும் பார்த்து தான் இந்த வருஷத்துல சொல்லியிருக்கான் என் தாசன் என் தாசி என்று சொல்லி. हमें भी परमेश्वर देख ஆகவே அவருடைய பர்மிஷன் இல்லாம அவருக்கு விருப்பம் இல்லாத எந்த இடத்துக்கும் நாம போக கூடாது. கவனிக்கிறீங்களா? इच्छा के अनुसार हम कोई भी जगह पे नहीं जाना है। அவருடைய விருப்பம் இல்லாம परमेश्वर की அவருக்கு பிரியம் இல்லாம उसकी प्रिय அது சொந்தமா இருந்தாலும் பந்தமா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் दोस्त का हो இல்ல எதுவா இருந்தாலும் जो कोई कार्य அவர் வரலையா परमेश्वर नहीं आता போகாதீங்க. तो नहीं जाना है। அவர் வராரா परमेश्वर தாராளமா போங்க. तो आराम से जा என்கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்காதீங்க. पास போலாமா आज्ञा मानना है। போக கூடாதா? जाना है नहीं जाना है नहीं। நான் யார் பர்மிஷன் கொடுக்க? पास्टर जी कौन है कि आपको நான் ஆலோசனை கொடுக்க முடியும். அதுவும் அவருடைய ஆலோசனையை தான் கொடுக்க முடியும். तो परमेश्वर की इच्छा के ஆனா பர்மிஷன் அவர் தான் கொடுக்கணும். लेकिन परमेश्वर அப்ப டைரக்ட் டீலிங் வச்சுக்கிறது நல்லது. आप डायरेक्ट परमेश्वर से ही पूछ இன்டைரக்ட் டீலிங் தேவையில்லைன்னு அவர் விரும்புறார். इनडायरेक्ट डीलिंग नहीं चाहिए। எல்லாரையும் பார்த்து தானே சொல்லி இருக்கிறார். सबको देखकर ही எல்லாரும் அந்த வசனத்தை வாசித்தா எல்லாருக்கும் தானே அது. सभी लोग वो वचन पढ़ेंगे। அவர் என்னை நோக்கி அப்படின்னா என்னை மாத்திரமா? நீங்க வாசித்து பார்த்தீங்களா? உங்களை நோக்கி आप अगर पढ़ोगे तो वो आप நீ என் தாசன் சிங்கிள் சிங்கிள் சிங்கிளா தானே சொல்லியிருக்காரு. हर एक व्यक्ति को व्यक्तिगत बोलता है। நீ என் தாசன் நீ என் தாசி நீ என் அப்ப படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது அவரவருடையது. तू मेरा दास और तू இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. यही परमेश्वर का वचन। பொதுவா வரக்கூடிய வார்த்தைகள் வேறு, सभी के लिए பிரத்யேகமாய் வரக்கூடிய வார்த்தைகள் வேறு. இன்றைக்கு அவர் உங்களை பிரத்யேகமாக நீ என் தாசன் என் தாசி என்று சொல்லி आज आपको व्यक्तिगत परमेश्वर कहता है तू मेरा दास और तू मेरा அவருடைய மனதில் உள்ளதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் கட்டளையாயிருக்கிறது. इच्छा के अनुसार करने वाला ही परमेश्वर का आज्ञा है। இது கட்டளையாக அவர் சொல்லல, आज्ञा नहीं, அவருடைய அன்பின் பிரவாகத்தை வெளிப்படுத்த சொல்லுகிறார். प्रेम को दर्शाता है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் மேல உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா अगर परमेश्वर के ऊपर आपका प्रेम होगा तो அவருக்கு பிரியமானதை செய்வோம். उसकी इच्छा के अनुसार आप कर सकते हो। அவர் மேல பிரியம் இல்லைன்னா अगर आपको उनके ऊपर प्रेम नहीं அதுக்கு நேர்மாறா செய்வோம். है, उसका विरोध करोगे आप। ஆமென். ஹல்லேலூயா. 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 யார் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கலான்னு பார்க்குறேன். பயமாகுது எடுத்தாலும். किसी को उदाहरण में लेना है तो मेरे को डर लगता है। சரி டிரான்ஸ்லேஷன் பண்ற மகளே எடுத்துக்கிறேன். अनुवाद करने वाले व्यक्ति को ही लेता हूँ। மேனுவல் மேல ரொம்ப கொல்ல பிரியன்னு வையேன். உண்மையிலேயே எஸ் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்ப மேனுவலுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்களா மாட்டாங்களா? செய்றாங்களா இல்லையா? இதுதான் சாட்சி. அதே போல மேனுவலுக்கு நம்ம தாயை ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன், அன்பு அதிகம் உண்டுன்னு வைங்களேன், எல்லாத்தையும் செய்வாங்க. எல்லாத்துக்கும் கேட்பாங்களா? செய்வாங்களா மாட்டாங்களா? செய்வாங்க. இதுதான் சாட்சி. ஏன்னா அது அன்பின் கட்டு, அன்பின் பிரவாகம். बंधन है, அது அன்பின் கட்டு. वो प्यार का बंधन है। சிலது ஏன் செய்ய மாட்டேன்து? कुछ कार्य क्यों नहीं करते हैं? சில கணவன் மனைவி ஏன் செய்ய மாட்டேன்றாங்க? कोई पति पत्नी क्यों नहीं करते हैं? அங்க அன்புல கொஞ்சம் ஏதோ கிராக் வந்திருக்கு. वो प्यार के अंदर कुछ दरार होता है। என்ன வந்திருக்கு? கிராக். वो प्यार கிராக்ன்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சில பைத்தியத்தை கூட கிராக்னு தான் சொல்லுவாங்க. कोई पागल को भी क्रैक करके बोलते हैं। ஆமென். அவர் நேசிக்கட்டும், நான் நேசிக்கிறேன். पति प्यार करने दो, उसके बाद मैं प्यार அவன் நேசிக்கட்டும், நான் நேசிக்கிறேன். पत्नी प्यार करने दो, उसके बाद मैं करूंगा करके कहेंगे। அப்படி இயேசு நினைச்சிருந்தா நாம யாராவது ரட்சிக்கப்பட்டிருப்போம்? अगर यीशु मसीह ऐसा कहने से हम कोई उद्धार பாவிகளாய் இருக்கையில் நம்மை தேடி வந்தவர் இயேசு. हम पापी थे, हमें ढूंढ के அசுத்தத்தில் இருந்தபோது நம்மை தேடி வந்தவர் இயேசு. अशुद्ध में थे, அக்கிரமத்தில் இருந்தபோது நம்மை தேடி வந்தவர் இயேசு. हमें दुष्कर्म में थे, குப்பையில் இருந்தபோது நம்மை தேடி வந்தவர் இயேசு. हम कचरे में थे, पर எதற்குமே உதவாதவர்கள் என்று ஒதுக்கின பொழுது நம்மை தேடி வந்தவர் இயேசு. किसी के लायक नहीं थे, हमें फेंक दिया गया, उसमें से परमेश्वर ने हमें ढूंढ இன்னும் சில பேரை விபச்சாரத்துல இருந்தபோது தேடி வந்தவர் இயேசு. कई लोग को कहेंगे व्यभिचार में जो थे, परमेश्वर उन्हें भी चुन के लाया है। சம்பந்தப்பட்டவங்க கூட மறந்துடலாம், जो संबंध में है वो लोग भी भूल सकते ஆனால் हैं, கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். लेकिन परमेश्वर कभी नहीं भूलेगा। ஒரு சகோதரியை பங்கு போட்டுக்கிறதுக்கு அண்ணன் தம்பிங்க எத்தனை முறை ரெடியா இருந்தாங்க தெரியுமா? एक स्त्री को भाई भाई लोग कितने बार इस्तेमाल करने के लिए तैयार थे।
அதாவது சில நேரத்தில் நம்ம நெருக்கமாக பழகிறத சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. हम जब निकटी में एकदम नजदीक में रिश्ता निभाएंगे तो वो लोग इस्तेमाल गलत करते हैं. ஆனால் கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார் அப்படிப்பட்டவருடைய கரத்துல இருந்து. लेकिन परमेश्वर ने उन्हें बचाया ऐसे हाथों में से. ஒருத்தன் கண்ணை பாரு கையை பாருன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறதுக்கு காவலாயிரம் எத்தனையோ பெண்ணில் கை இழுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருந்தான். कई लोग हाथ और आँख को देखकर खींच के लेके जाने के लिए तैयार. ஆனா அப்படிப்பட்ட கிரிகளிலிருந்தும் கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். लेकिन ऐसा क्रिया में से भी परमेश्वर இந்த இடத்துல வச்சு நடந்திருக்காது. इस स्थान पे से भी परमेश्वर ने என்ன செய்தன்றதுக்கு கர்த்தர் சாட்சி. क्या करना है करके கர்த்தர் என்ன செய்தார் என்பதற்கு அவர்தான் சாட்சி. क्या करना है परमेश्वर ही गवाही है. இந்த வசனத்தை தான் இன்னைக்கு நான் போதிப்பேன்னு எனக்கு தெரியாது. ये वचन को ही मैं बांटूंगा. இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு கொண்டு பேசுவார்னு எனக்கு தெரியாது. ये शब्द को लेके परमेश्वर बात. உண்மையிலேயே நேற்று நான் காலையில் ஜெபம் பண்ணும்போது எனக்கு சண்டேன்றதே மறந்துட்டேன். कल मैं जब प्रार्थना कर रही थी சண்டே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். संडे खत्म हो 1ஆம் தேதி நைட்டும் சாயந்தரம் இருந்ததுனால எனக்கு அந்த சண்டே மறந்து போச்சு எனக்கு. 1 तारीख सुबह और शाम को प्रार्थना खत्म हुआ तो मुझे लगा संडे समाप्त हो நேற்று गया. சாயந்தரம் தான் ஞாபகம் வந்துச்சு. कल शाम में मुझे याद நாளைக்கு आया சண்டேவா. कल संडे நான் அப்பவே வெளியில நடந்துகிட்டே கேட்டேன், ஆண்டவரே நான் உங்ககிட்ட பேசவே இல்லையே, मैं बाहर चलते समय உங்ககிட்ட வார்த்தையை வாங்கவே இல்லையே. वचन नहीं लिया. ஒவ்வொருத்தர் வீட்டை விசிட்டிங் பண்ணிட்டு வந்தேன். ஆனாலும் என்னுடைய இருதயம் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவரே என்ன செய்ய போறீங்க? எனக்கு ஒன்றும் தெரியல. என்ன யூஸ்வலாக காலையில் வாங்கிடுவேன் வார்த்தையை. मैं सुबह में परमेश्वर से वचन ले लेता हूँ, लेकिन शाम में जब हर एक का घर का विजिटिंग करने के टाइम पे भी पूछा परमेश्वर अभी तक आपसे वचन नहीं लिया हूँ. ஆனால் சென்ற ஒவ்வொரு இடத்திலும் लेकिन हर के घर में எனக்கு जब சில गया, பாடங்களை சொல்லி கொடுத்தார். परमेश्वर ने वहाँ एक शिक्षा मेरे को दिया. சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்தார். वहाँ पे एक वचन सिखाया. அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்தினார். उनकी क्रिया को प्रकट किया. எல்லாம் நன்மைக்காகவே இருந்தது. सब कुछ भलाई के लिए था. எல்லாம் என்னுடைய பலத்திற்காகவே இருந்தது. सब कुछ मेरे बल के लिए था. ஆமென். आमेन. அல்லேலூயா. ஆகவே என் தேவனை நன்றியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ, स्तुति அப்போ देता हूँ. தாசன் என்று சொன்னாலும் தாசி என்று சொன்னாலும் அவருடையதை நாம் நம்முடையதாய் எடுத்துக்கொண்டு அவருக்கு பிரியமானபடி செய்வது. दास हो या दासी हो वो हम अपना मानकर उसे प्रिय अपने इच्छा के अनुसार करना है. அப்படி செய்யும் பொழுதுதான் நமக்குள்ள இருந்து அவர் மகிமைப்படுகிறார். ऐसे करते समय परमेश्वर हमारे अंदर से महिमा होगा. நான் உன்னிலிருந்து மகிமைப்படுவேன் என்று அந்த வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து வெளிப்பட வேண்டும் என்றால், तुझमें महिमा प्रकट करूंगा कहा हुआ वचन आपके अंदर से प्रकट होना है तो ஒவ்வொரு பெரியவர்கள், சிறியவர்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், கன்னிகைகள், முதிர் வயதானவர்கள், கணவன் மனைவியை உள்ளவர்கள், விதவைகள் எல்லாருக்குள்ளிருந்தும் அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால், छोटे बच्चे जवान हो या शादीशुदा है या विधवा हो या बुजुर्ग हो, हर एक के अंदर से उसकी महिमा प्रकट होना है तो நாம் அவருடைய தாசனாய் தாசியாய் இருக்க வேண்டும். हम उनके दास और दासी होना है. ஏதாவது ஒரு விதத்தில் நாம் பயன்பட வேண்டும். कोई भी एक कार्य में उसके उपयोग होना. எல்லாரையும் ஒரே மாதிரி பயன்படுத்த மாட்டார். सभी को हर एक की तरह नहीं उपयोग. யார் யாரை எப்படி பயன்படுத்தும் அது அவருடைய விருப்பம். हर एक को किस तरह इस्तेमाल करना है वो जानता है. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளைங்க விளையாடுது, बच्चे लोग अब यहाँ खेल रहे அது हैं. கர்த்தருடைய பார்வையில் பாவமா தெரியாது. परमेश्वर के नजर में वो पाप ஆனா नहीं பிள்ளைங்க लगता. கூட நாமளும் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தா वो बच्चों के साथ हम भी खेलेंगे அது तो தவறா தெரியும். वो गलत है. அது மற்றவர்களுக்கு இடரலாய் தெரியும். वो दूसरे को रुकावट लाएगा. அப்ப இதுதான் பார்வை, இதுதான் வித்தியாசம். यही देखने का नजरिया अलग है. அப்ப தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். परमेश्वर सभी से प्रेम, எல்லாருக்கும் சில காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். सभी को कार्य रखा. அதை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதும் அவர் விரும்புகிறார். कैसे परमेश्वर அந்த அவருடைய விருப்பத்தின்படி இதை நாம் நிறைவேற்ற வேண்டும். उसकी इच्छा के अनुसार हमें पूर्ण करना है. தாசன் என்று சொன்னால் சேவகன் என்றும் பொருள், दास मतलब उसकी सेवा करने वाला, சேவிக்கிறவன் என்றும் பொருள். उसकी सेवा करने वाला. சேவிக்கிறதுனா என்ன அர்த்தம்? जब उसका सेवा करने वाला का मतलब क्या है? வேலைன்னு நம்ம எடுத்துக்குவோம் பெரும்பாலும். काम करने. ஆனால் சேவை என்பது जो उनका काम करना, ஆராதிப்பது கூட சேவைதான். वो आराधना करना भी एक सेवा है. முதல்ல
பாட்டு புத்தெல்லாம் வந்தப்போ சங்கீத சேவை என்று தான் அந்த பாட்டு புத்தகத்துக்கு பேர் இருக்கும். पहले जब गीत का किताब आया था उसमें संगीत की सेवा करके இப்போ தான் விதவிதமா பாட்டு புக்குக்கு பேர் வைக்கிறாங்க. अभी अलग अलग गीत के नाम रखा गया है. அப்போ சங்கீத சேவைன்னு இருக்கும் பாட்டு புத்தகத்தில். संगीत की सेवा करके गीत के बुक के ऊपर नाम அப்படின்னா என்ன? அவரை ஆராதிக்க கூடியதும் சேவைதான். उसका मतलब क्या? उनकी आराधना அந்த சேவையை वो सेवा को தூதர்கள் स्वर्ग பரலோகத்திலே இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். स्वर्ग में बिना कोई आराम किए இந்த பூமியில அவர் நம்மை வைத்திருக்கிறார். इस संसार में हमें रखा है. ஒருத்தர் பாடினாரு, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் एक जन ने गीत गाया था कि मुझे जब समय मिलेगा என் இயேசுவோடு நான் பேசுவேன், मैं अपने परमेश्वर से बात करूंगा. நேரம் கிடைக்கலன்னா जब समय नहीं मिलेगा இயேசுவோடு பேச மாட்டேன். मैं परमेश्वर से नहीं அப்படிதானே எடுத்துக்கணும். இல்லை, எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் நான் பேசுவேன் அப்படியும் எடுத்துக்கலாம். मेरे को जब कभी समय मिलेगा मैं तब. ஆனா இந்த பாட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிற மாதிரி இருக்கா? क्या ये गीत परमेश्वर को पहला நிறைய பாடல்கள் வருது, ஆனா அதை யாரை மகிமைப்படுத்தக்கூடியதுன்னே தெரிய மாட்டேங்குது. बहुत गीत आता है लेकिन किसको महिमा करते हैं वो नहीं पता चलता है. ஆனால் வசனத்திலே நாம் ஆழ்ந்து போனால் जब वचन के अंदर गहराई से देखें முதல் அவருக்கு தான், पहले परमेश्वर को, முதல் அவருக்கு தான். पहले परमेश्वर को. காலையில் எழுந்தவுடன் துதி, सुबह उठते ही स्तुति का भेद. காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன், பகலினிலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன், பகலினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரர் கேட்டா சொல்லணும், அந்தி சந்தி மத்தியான வேலையில நான் அவரை தொழுகிறேன், துதிக்கிறேன். भजन संहिता में जब दाऊद को पूछेंगे तो वो सुबह दिन रात शाम हर समय में परमेश्वर की. தானியேலை கேட்டா நானும் அந்தி சந்தி மத்தியான வேலையில இடைவிடாமல் துதிக்கிறேன். दानियल को पूछेगा तभी हम बिना कोई आराम किए दिन रात में परमेश्वर की स्तुति करता हूं. தானியேல் ஆராதித்தது, துதித்தது, ஸ்தோத்தரித்தது, ஜெபித்தது அந்த தேசத்திற்கே தெரிந்திருந்தது. दानियल ने स्तुति और आराधना किया है, वो सब वो देश के लोगों को. நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம பிரதமர் யாரு நரேந்திர மோடிக்கு தெரியுமா? हम आराधना करते हैं, हमारा प्रधानमंत्री தெரியுமா? मोदी को पता चलता है. இல்ல ஜனாதிபதி முர்முக்கு தெரியுமா? இப்படி நாம இங்க ஆராதிக்கிறோம்னு சொல்லிட்டு. मुख्यमंत्री को पता है कि हम. ஆனால் தானியேல் ஆராதித்தது, ஜெபித்தது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது ராஜா வரலும் தெரிஞ்சிருக்கு. लेकिन दानियल ने आराधना किया कि वो राजा को भी पता चल गया. அதனால தான் ராஜா சொன்னாரு, इसलिए राजा ने कहा, தானியேலுக்கு பிரச்சனை வந்தப்போ दानियल को जब நீ परिस्थिति இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ना कभी छोड़ने वाला परमेश्वर को आराधना. இடைவிடாமல் தேவனை ஆராதித்து சேவித்தார். आप समय के पाबंदी न करते हो, आप आराधना. அப்படி இடைவிடாமல் சேவித்து ஆராதித்ததினாலே ऐसे आप परमेश्वर को आराधना किया. அவர் தானியேல் தேவனுடைய தாசனாய் இருந்ததினாலே दानियल परमेश्वर का दास था, इसलिए சிங்கம் அப்படி டச் கூட பண்ணல. वो सिंह उन्हें टच भी नहीं किया. அதனுடைய ஒரு நகம் கூட அப்படி போயிட்டு என்ன செய்யல, அப்படி தொட்டு கூட பார்க்கல. उसका नाखून भी उन्हें छूकर नहीं देखा. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா. இந்த வருஷம் इस साल में எந்த ஒரு நகைக்கீறல் கூட நம்மளுக்கு உண்டாகக்கூடாதுன்னு சொன்னா, एक नाखून का टच भी नहीं ஒரு होगा, சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாதுன்னு சொன்னா, एक छोटा समस्या भी नहीं आना நாம் है. அவரை இடைவிடாமல் சேவிக்கிறதுல நாம தானியேலை போல இருக்கணும். हम परमेश्वर को निरंतर आराधना करना है. அல்லேலூயா. ஆவியிலே நிறைந்து இடைவிடாமல் வீட்டிலும் வெளியிலும் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்தினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். पवित्र आत्मा में भरपूरी होकर निरंतर हमेशा घर के बाहर हो, घर कहाँ भी हो, परमेश्वर की आराधना करना है. நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா हम मुस्लिम भाइयों को जब देखते இந்த हैं ரம்ஜான் டைம்ல रमजान के समय அந்த पर பெறையை பார்த்தாங்கன்னு சொன்னா वहाँ पे जब हम पर्दा में देखेंगे, எங்க பார்க்குறாங்களோ அங்கேயே துண்டை போட்டு விழுந்துருவாங்க. जहाँ देखेंगे वही अपने टावलों को बिछाकर आप दंडवत करेंगे. பார்த்துருக்கீங்களா? क्या आप कहीं देखे हो क्या? பார்த்துருக்கீங்களா? எங்கே அந்த பெறையை பார்க்குறாங்களோ, எந்த நேரத்தில் பார்க்குறாங்களோ அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க? துண்டை போட்டு அங்கேயே தொழுதுருவாங்க.
वहाँ अपने टावल को बिछाकर उनकी दंडवत करेंगे। இன்னும் நிறைய நான் பார்த்துருக்கேன். 1 மணிக்கு இது அவங்களுக்கு தொழுகை இருக்கும். बहुत जगह मैं देखता हूँ 1 बजे उन्हें अजान करने का समय போய்கிட்டே இருப்பாங்க. जाते रहेंगे। லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, लेट हो गया तो அங்க அந்த பாங்க ஊதிட்டாங்கன்னு சொன்னா, उधर बांग बजा लेंगे तो அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ரோட்லயே போட்டு விழுந்துருவாங்க. उधर शुरुआत कर देगा तो जहाँ पे ஒரு ஓரமா உட்காந்துட்டு என்ன எது நடந்தாலும் அவங்களுக்கு தெரியாது, அந்த தொழுகையில அட்டென்ட் பண்ணிடுவாங்க. एक रास्ते के सड़क के किनारे में वो टावल बिछाकर நம்மளால ஆராதனையிலே ஒழுங்கா உட்கார முடியல. हम आराधना में ரோட்ல போய் தொழுது கொள்ளுங்க, நான் தொழுதுக்கோ நாமெல்லாம். या रोड में जाके आराधना करने அப்ப அவங்க கிட்ட இருந்து கூட சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். उनसे भी कुछ कार्य को हम सीखना है। இந்துக்களை பார்த்திருக்கீங்களா? हिंदुओं को देखा है ஒரு கோவிலை கடந்து போனாங்கன்னா, एक मंदिर को अगर ஒரு பிள்ளையார் கோயில் கடந்து போறாங்கன்னு வைங்களேன், एक मंदिर को वहां உடனே என்ன செய்வாங்க? तो क्या करते हैं? ஏதோ ஒண்ணு நினைக்கிறாங்களா இல்லையா? உடனே அந்த இடத்துல सिर पे मार के जाएंगे। இல்லைன்னா சில பேர் என்ன செய்வாங்க? ஏதோ ஒண்ணு. कई लोग उठ बैठ करेंगे। இல்லைன்னா சில பேர் அங்க போய் சாஷ்டாங்கமா விழுந்துட்டு போறாங்க. कई लोग वहां पे जाके दंडवत करके जाते हैं। ஏதோ ஒண்ணு. कुछ तो कार्य करते நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. हम किसी को कम नहीं யாருடைய காரியம் நமக்கு ஒரு பெரிய இது தவறானது ஒன்று நம்ம சொல்லக்கூடாது. किसी का कार्य को हमें சில விஷயங்களை நாம கற்றுக்கொள்ளணும். कुछ कार्य நாம எப்படி நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்பதில் நாம எப்படி இருக்கிறோம்? हम हमारे परमेश्वर की आराधना करेंगे। தானியேலை போல கிங்கா இருக்கோமா? हम दानियल के जैसे राजा है क्या? அல்ல, ஆராதிப்பதில்லை. क्या हम उनकी आराधना करने ஏனென்றால் நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். हम आराधना करने वाला परमेश्वर महान राजाओं का राजा ஹல்லேலூயா, प्रभु है। ஹல்லேலூயா. அந்த பயம் பக்தி எல்லா இடத்துலயும் இருக்கணும். वो डर और भय और வீட்டுல உட்காந்து நீங்க ஜெபிக்கிறீங்களா, அந்த பயத்தோட பக்தியோட ஆராதிக்கணும். घर में आप लोग प्रार्थना करते तो वो भय भक्ति के साथ में करना है। ட்ரெயின்ல போகும்போது கூட நான் பார்த்துருக்கேன். ट्रेन में जाने के टाइम में அந்த देखा சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா शाम को 6 बजे हो गया। சில முஸ்லீம் சகோதரர்கள் வருவாங்க. कई मुस्लिम भाई लोग आते हैं। கொஞ்சம் சொல்லுவாங்க, கொஞ்சம் காலெல்லாம் கொஞ்சம் எடுத்து மேலே வச்சுக்கோங்க, वो बोलेंगे थोड़ा पैर उठाकर थोड़ा ऊपर அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு அந்த பெர்த் இருக்கிற அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அங்கேயே துணியை போட்டுட்டு அவங்க தொழுக ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம மேலே உட்காந்துட்டு இருந்தாங்க. वो जगह का साफ सफाई करके वहाँ पे अपने टावल बिछा के वो अपने अजान करने लगते हैं। டிஸ்டர்ப் ஒன்றும் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு அவங்க तकलीफ नहीं देंगे। அந்த वो கொஞ்ச अपना நேரம் काम करेंगे। थोड़ा समय கேட்டுக்குவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு. वो समय पूछ लेंगे, थोड़ा देर आप एडजस्ट। நாம ஊர் கதை உலகத்து கதையை தான் பேசிட்டு போவோம். हम दुनिया की बात करके जाएंगे। அது பேசுறதுக்கு மாத்திரம் எங்கேருந்து தான் தெம்பு வரும்னு நமக்கு தெரியாது. ऐसे बात करने के लिए कहाँ से इतना सामर्थ्य आता है? நிறைய வரும். ஊரை சுத்தினா நம்மள மாதிரி 1 நம்பர் ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. गांव भटकना है तो हमारे जैसा 1 नंबर में कोई नहीं है। அந்த கதை இந்த கதைன்னு பேசுறதுல நம்மள மாதிரி மிஞ்சினவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ये कहानी वो कहानी बात करने அதுவும் கவனிங்க, இவ்வளோண்டதை பெருசாக்கி பலூன் மாதிரி ஊதி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பயங்கரமா சொல்றதுல நம்மள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. छोटी सी बात को बड़ा बलून की तरफ फुगाकर आँख नाक सब लगाकर ஒரு சின்ன காரியத்தை பெருசா காட்டிடுவாங்க, छोटा कार्य को बड़ा बना பெரிய காரியத்தை ஒண்ணுமே இல்லாம அமைக்கிடுவாங்க. बड़ा कार्य को कुछ नहीं बोल के इसे दबा डालते हैं। ஹலோ, நம்ம யாரு? हम कौन है? நம்ம யாரு? हम कौन है? யாரு? அவருடைய தாசன், அவருடைய தாசி. அப்படின்னா அவருடைய விருப்பத்தை அறிந்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செயல்பட வேண்டியவர்கள். परमेश्वर की इच्छा को जानकर उसकी नाम की महिमा करना चाहिए। வேலைக்காரன் என்பது வேறு. नौकर अलग होता அவன் கடமைக்காக சில காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். वो सिर्फ कुछ कार्य करने के लिए। நம்ம வீட்டில் கூட வேலைக்காரங்க வச்சோமா, சாமான் தைக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரன் வைக்கணும், அதுக்கு ஒரு சம்பளம், வீடு துடைக்கணும்னா அதுக்கு ஒரு சம்பளம். வருவாங்க, அவங்க பாட்டுன்னு அங்கங்கே ஒதுக்கிட்டு அப்படி இப்படின்னு மாஃப் போட்டுட்டு சாமானத்தை அப்படி கழுவி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்க வேலை. हम अपने घर में बर्तन मांजने के लिए साफ सफाई के लिए नौकर रखेंगे तो वो आएंगे अपना अपना सामान हटाएंगे, थोड़ा ऊपर ऊपर से झाड़ू पोछा मारते அது கடமைக்காக செய்வது. वो पूरे मन से नहीं करते हैं। சில நேரத்தில் அந்த அவங்க கழுவின நான் தட்டு காஞ்சிச்சுன்னு சொன்னால் அந்த தட்டில் அங்கங்கே என்ன இருக்கும்? அந்த சோப்போட வடுவங்க அங்கங்கே அப்படி இருக்கும். वो नौकर धो के रख के वो प्लेट जब सूखने के बाद जब देखेंगे அது வேலைக்காரங்க கழுவும் போது மாத்திரம் கூட இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கழுவும் போது கூட அப்படி தான் இருக்கும் சில நேரத்தில். केवल काम करने वाले करते ऐसे नहीं, घर के लोग भी धोने के टाइम वैसे ही சோப்பு எதுக்கு? ஹலோ, साबुन किस लिए? சோப்பு எதுக்கு?
யூஸ் பண்ணுறோம்? किस लिए इस्तेमाल करते हैं? சோப்பு எதுக்கு? க்ளீன் பண்ணுறதுக்கு தானே. சில பேர் அந்த சோப்பையே அழுக்கு பண்ணி வைப்பாங்க. साबुन से साफ करने के, लेकिन कई लोग देखिएगा वो साबुन को ही गंदगी करके रखते हैं। நான் சில பேருடைய காரியத்தை நான் பார்த்துருக்கேன். मैं कई लोगों का कार्य को அந்த देखा டிஷ் வாஷ் இருக்கும் இல்லையா, है। वो साबुन பார்த்தா அதில் கருவேப்பிலை இருக்கும், சோறு இருக்கும், அதில் எல்லாம் இந்த அழுக்கெல்லாம் அந்த சோப்பில் இருக்கும். वो साबुन के अंदर தொட்டு தொட்டு மறுபடியும் அதை தான் தேய்ப்பாங்க. वो खाना भोजन सब उसमें சோப்பு அழுக்க போகிறதுக்கு. ஆனால் நம்ம ஆட்கள் சோப்பையும் அழுக்காக்கிடுவாங்க. जो साबुन है उससे गंदगी निकालना है, लेकिन हम साबुन को ही गंदा कर देते हैं। உங்கள் வீட்டிலலாம் உங்கள் டிஷ் வாஷ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். आपके घर में साबुन कैसे है, आप लोग जरा झाँक के देखिए। நான் பார்த்துருக்கேன் சில பேர். मैं कई लोग के घर पे देखा हूँ, அதனால தான் சொல்கிறேன். इसलिए मैं बोलता हूँ சோப்பை க்ளீனிங் சோப் அது அது அழுக்கு சோப்பு साफ ஆக்கிடக்கூடாது. करने वाला साबुन है, वो गंदगी करने वाला साबुन नहीं है। முதல்ல தட்டை கழுவுனா முதல்ல அதில் இருக்கிறதெல்லாம் அந்த அழுக்கை முதல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் சோப் போட்டு கழுவணுமா, சோப்பும் சுத்தமாக இருக்கும், தட்டும் சுத்தமாகும். आपके बर्तन में अगर गंदगी சில பேர் அதில் சோறு இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும், அப்படியே போட்டு பூசுவாங்க. कई लोग वो गंदगी नहीं हटाएंगे। அதே மாதிரி இங்கே சாப்பாடு பரிமாறும் போது இறஞ்சி போச்சுன்னு சொன்னால் சில பேர் துணி எடுத்துன்னு வந்து போட்டு அப்படி மொழுவாங்க, எல்லாம் சேர்த்து மொழுவாங்க. यहाँ पे जब भोजन करते हैं, खाना गिराया रहेगा तो कपड़े से पूरा जगह उसे लेप के जाते हैं खाना को। ஆகவே நாம் ஒவ்வொருவருமே நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள். उसकी नाम की महिमा करना है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தினா, அவருடைய தாசன். उसके नाम को कैसे महिमा? தாசன்னா எனக்கு சொந்தமானவன். दास मतलब हम उनके योग्य है, எனக்கு சொந்தமானவன். उनका योग्य है। அவன் வேறு யாருக்கும் சொந்தமானவன் அல்ல, किसी के योग्य नहीं, எனக்கு மட்டும் சொந்தம். वो केवल उनका ही रिश्ता, என்னுடையதை மாத்திரம் செய்யக்கூடியவன், केवल उनका ही काम, எனக்காக மட்டும் செய்யக்கூடியவன். केवल उनका ही काम करने के लिए है, அவனுடையதை கூட அல்ல, उनका नहीं, अपना खुद का नहीं। எனக்குள்ளே அவன் இருந்து என்னுடையதை மாத்திரம் செய்து என்னை போலவே அவன் பிரதிபலிக்க கூடியவன். मेरे अंदर रहकर मैं उनका काम करने के लिए मैं प्रकट करूंगा। ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, इसलिए वो परमेश्वर कहता है, கர்த்தர் என்னை நோக்கி परमेश्वर मुझसे कहा, நீ என் தாசன் तू मेरा दास है தாவீதே, एस्तर, நான் உன்னில் மகிமைப்படுவேன். मैं तुझ में महिमा प्रकट करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் அவர் தாசனாகவே இருக்க அவர் हम விரும்புகிறார். उनके दास रहने के लिए परमेश्वर நமக்கு விருப்பம் வேணுமா வேண்டாமா? कि आप लोग भी चाहते हो या नहीं? எங்களுது கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா? हमारा भी कुछ तो होना है। எங்களுக்குன்னு தனியாக ஏதோ யோசனை எல்லாம் இருக்கக்கூடாதா? हमारे लिए अलग योजना नहीं है எங்களுக்குன்னு क्या? தனியாக கொஞ்சம் ஆசைலாம் இருக்கக்கூடாதா? हमारे लिए कुछ आशाएं नहीं है क्या? அவர் அனுமதித்தால் अगर वो अनुमति देगा तो செய்வார். சில நேரத்தில் कई समय वो कार्य करता நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். है। अधर्मी जब विश्वास करता है वो நாம் அவருக்கு உண்மையா நீதியா நம்ம செய்வோம்னு சொன்னால் நம்முடைய விருப்பத்தை அவருடைய விருப்பமாக மாற்றி செய்ய வைப்பார். हम सच्चाई से धार्मिक से रहेंगे तो वो हमारी इच्छा को परमेश्वर धर्मी में बदल ஹல்லேலூயா. உண்மையை சொல்ல போனாங்க, सच्चाई बताओ, என் வாழ்க்கையில் पास्टर जी के जीवन में நான் விரும்பின எதையுமே அவர் செய்யலைன்னு தான் சொல்லணும். मैं जो कुछ चाहा हूँ वो कुछ भी परमेश्वर ने नहीं किया। என்னை 16 வயசுல பிடிச்சாரு. 16 साल में मुझे चुन लिया நல்ல था। வாலிப வயசு. अच्छा जवान युवकों के समय था। நல்லா படிச்சுட்டு ஒரு பேங்க்ல மேனேஜரா போகணும்னு நினைச்சேன். अच्छा पढ़कर बैंक में मैनेजर के அதுக்காகத்தான் பிகாமும் படித்தேன். इसलिए बीकॉम का पद लिया, பிரயோஜனம் இல்லை. उसका कोई उपयोग नहीं रहा। எங்க பெரியப்பா வீட்டிலலாம் போலீஸ் அவங்க எல்லாரும். मेरे बड़े पापा के சரி घर में யாரை सब உங்களை पुलिस போலீஸ் है। ஆக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. कोई लोग सोचे कि मुझे पुलिस ஆனால் बनेगा। அதுக்கு என்ன வளர்ச்சி இல்லை. उसका ऊंचाई कम था। சரி டாக்டருக்கு படிக்கலான்னு சொல்லிட்டு ஆர்எம்பி அப்படி படித்தேன். डॉक्टर के लिए आरएमपी का அதனால தான் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த காரியங்களை குறித்து. इसलिए थोड़ा उसके बारे में அதையும் கூட வெட்டிட்டாரு, அதையும் கூட வெட்டிட்டாரு. परमेश्वर ने काट दिया। கல்யாணம் பண்ணாம ஊழியம் செய்யணும்னு நினைச்சேன். बिना शादी का सेवकाई करना चाहा, அதையும் அவர் செய்ய விடல. वो भी परमेश्वर रोक दिया। என்னென்னமோ நினைச்சேன், बहुत कुछ कार्य सोचा था, எதையும் செய்ய விடல. लेकिन कुछ भी परमेश्वर அதுக்காக அவர் செய்யாம இல்லை. इसलिए उसने नहीं किया ऐसे। செஞ்சது எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லவும் இல்லை. जो किया है वो अच्छा नहीं करके मैंने वो भी नहीं कहा, ஆனாலும் மனசுல இருந்து கொஞ்சம் அப்படி என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் பெறாண்டதுன்னு சொல்ற மாதிரி लेकिन मन कभी कभी मुझे
टोच देता है, என்னய்யா அப்படின்னுவேன். क्या அவரும் என்னன்னுவாரு. वो भी क्या करके पूछते हैं, இப்போ என்ன குறை ஆயிடுச்சு? अभी क्या कमी है, ஒன்றும் குறை இல்லைப்பா, போதும். कुछ भी कमी नहीं, काफी है मेरे लिए, எந்த இடத்துலையும் வெட்கப்படுத்தலை, कहीं भी मुझे लज्जित नहीं, எந்த இடத்துலையும் தலை தாழ்ந்து போக வைக்கல, कहीं भी मुझे सिर नहीं झुकाया, எல்லா இடத்துலையும் உயர்த்தி தான் हर வைத்திருக்கிறார். जगह पे मुझे सिर ऊंचा कराया है. இன்னும் சில சொல்ல போனா, நான் சொல்லலை, சில பேர் சொன்னது. मैं नहीं, कई लोग ने कहा है. ஏன் என் குழந்தையா கூட ஒரு முறை சொன்னா, கல்யாணம் ஆன புதுசுல, मेरे साली ने भी मुझे एक बार कहा, அதான் जीजू நீங்க தான் சின்ன ஊழியக்காரன்னு சொல்லிக்கிறீங்க, आप ही कहते हैं कि मैं छोटा ஆனா सेवक இங்க हूँ, பாம்பேல இருக்கிற எல்லா பெரிய ஊழியக்காரனும் உங்களை நினைச்சாங்கன்னா பயப்படுறாங்கன்னு. लेकिन बॉम्बे में जितना कोई बड़ा सेवक है आपको सोच के वो लोग डरते हैं. அப்ப கல்யாணம் ஆகல, சின்ன பிள்ளையா தான் இருந்தா. तभी उसका साली का शादी नहीं होता, तभी वो ஏன்னு தெரியல, நீங்க கொடுக்குற மெசேஜ் அப்படி இருக்குது அப்படின்னா. नहीं, आप जैसा मैसेज देते हो वो उसके लिए அப்படியே பயங்கரமா இருக்கு. ऐसे डरावना है क्या मैसेज. ஆனால் எங்க போனாலும் அதை தான் சொல்றாங்க. जहाँ कहीं जाता है तो वहीं पे यही. நாம பிரியாணியா சாப்பிட்றோம் இல்லையா, हम बिरयानी ही खाते சாப்பிட்டு हैं, சாப்பிட்டு நமக்கு டேஸ்டே இல்லை. हम खा कर उसका இப்போ இன்னைக்கு taste ஒன்றாம் नहीं தேதி, पता चलता है. ஒன்றாம் தேதி கண்ணு முடிச்சதுலேருந்து அன்னைக்கு ஃபுல்லாக அடுத்த நாளும் ஃபுல்லாக சரியான தூக்கமே இல்லை, இன்னும் என் நாக்கில் டேஸ்ட்டே வரல. वो 31 के रात में जब जाग किया तो तब से नींद नहीं होती, அதனால சாப்பாடு ஒழுங்கா இறங்கல. खाना का स्वाद नहीं पता चलता है, खाना भी नहीं जाता है अंदर. ஏன் சொல்ல வரேன்னா, क्यों कहता हूँ, நாம் அவருடையவர்கள், हम उनके हैं, நாம் அவருக்கு சொந்தம். हम उनकी रिश्ते में है. ஆகவே சில நேரத்தில் சில காரியங்கள் நமக்கு நேர்மாறாய் தான் நடக்கும். कई समय पर कुछ कार्य நமக்கு அது நேர்மாறு என்று நினைப்போம், हम अपने विरोध में ஆனால் அவருக்கு தான் தெரியும் அது எதற்காக அனுமதித்தார் என்று அவருக்கு தான் தெரியும். लेकिन परमेश्वर जानता है कि उसका कार्य சிலது அந்த நேரத்தில் புரியாது, उस समय हमें नहीं पता चलेगा, அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கும் போது தான் புரியும். उसके बाद उसे अनुभव करते समय पता चलेगा. கட்டுவேன்னு சொல்லுவாரு, उसे बांधूंगा करके कहेगा, எடுப்பேன்னு சொல்லுவார். उसे तोड़ेगा करके भी कहेगा. எடுக்கிறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு, तोड़ने के लिए भी उसे अधिकार है, கட்டுறதுக்கும் அதிகாரம் இருக்கு. बांधने के लिए भी परमेश्वर எப்ப கட்டுவார், वो कब बांधेगा, எப்ப இடிப்பார், कब तोड़ेगा, அவருடைய விருப்பத்தை அறிந்து அவருக்காய் செயல்படும் பொழுது கட்டுவார். उसकी इच्छा के अनुसार அவருடைய விருப்பத்தை அறிந்தும் கூட அதை செயல்படுத்தாமல் உலகமாக அல்லது வேறு விதமான மாம்சத்தில் நம்ம செயல்படும் போது இடிப்பார். उसकी इच्छा के अनुसार हम नहीं करेंगे, शारीरिक रीति से करेंगे तो वो तोड़ देगा. நாம் கட்டப்படணுமா எடுக்கப்படணுமா? हमें बांधना है कि तोड़ना है. அவர் விரும்புவதெல்லாம் நாம் கட்டப்பட வேண்டும். वो चाहता है केवल वो हमें बांधे. இந்த ஆண்டு கனி கொடுக்க வேண்டும், इस साल हमें फल देना அவருடைய है, நாமத்தை நாம் மகிமைப்படுத்த उसके வேண்டும். नाम की महिमा करना அதற்கு வேண்டிய பலத்தை அவருடைய மகிமை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. है. उसका बल और महिमा वो हमारे अंदर ஹலோ, लेकर आएगा. கவனிக்கிறீங்களா? ரிசீவ் பண்றீங்களா? ரிசீவ் பண்ணா அந்த பலத்தை அந்த மகிமையை இப்போதே பெற்றுக்கொள்வீங்க. वो महिमा वो बल को आप अभी प्राप्त कर लोगे. இன்றைக்கு அவர் சொல்வது அதுதான். आज वो कहता है இந்த ஒரு நாளுக்கு கொஞ்ச நேரத்துக்காக அல்ல, ये एक दिन थोड़े இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் आने वाले हर एक समय அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து मुंह की ओर देख அவருடைய மனநிலைமை அறிந்து मन की इच्छा को அவருடைய பிரியத்தை அறிந்து इच्छा को जानकर அவருடைய வேலையை उनकी काम அவருக்காக के लिए யாருக்கெல்லாம் செய்ய சொல்லுகிறாரோ के लिए करना அவருடைய நாமத்தினாலே के नाम के நாம் செய்யும் பொழுது जब हम करेंगे நமக்குள்ளிருந்து அவர் மகிமைப்படுவார். वो महिमा அந்த மகிமை நம் மூலமாய் வெளிப்படும், वो महिमा हमारे நம்மையும் மகிமைப்படுத்துவார், மற்றவர்களையும் மகிமைப்படுத்துவார். அந்த மகிமை உலகமெல்லாம் கடந்து போகும். நீங்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் அந்த மகிமை கடந்து போகும். உங்கள் வீட்டில் அந்த மகிமை நிலைத்திருக்கும், நீங்கள் செல்லக்கூடிய இடத்துல அந்த மகிமை நிலைத்திருக்கும், உங்கள் பிரயாணத்தில் அந்த மகிமை இருக்கும், உங்கள் உறவுகள் மத்தியில் அந்த மகிமை இருக்கும், உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் அந்த மகிமை இருக்கும், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அந்த மகிமை இருக்கும், உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் மத்தியில் அந்த மகிமை இருக்கும், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீதான கிரியைகளின் மத்தியில் அந்த மகிமை இருக்கும், உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எத்தனை சத்துருவின் கிரியைகளை அழிப்பதற்காக அந்த மகிமை உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும். Mighty in the name of Jesus. Glory. அவருடைய மகிமை உங்களை மகிமையுள்ளதாக மாற்றுகிறது. நீங்கள் அவருடைய தாசன், நீங்கள் அவருடைய தாசி, நான் அவருடைய தாசன், நீங்கள் அவருடைய தாசரும் தாசிகளுமாய் இருக்கிறீர்கள். மகிமையானது அது பற்றி எரியும், அது பற்றி எரியும், அது பற்றி எரியும். அந்த மகிமைக்கு முன்பதாக நிற்கக்கூடியதான தீய சக்திகள் ஒன்றும் இருக்காது.
அந்த மகிமையினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளாத காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த மகிமையினாலே பெற்றுக்கொள்ளாததை பெற்றுக்கொள்வீர்கள். आप महिमा से जो नहीं पाओगे वो सब Mighty in the name of Jesus. Mighty in the name of Jesus. Mighty in the name of Jesus. உருவாக்கக்கூடிய மகிமை, உருவாக்கக்கூடிய மகிமை, உருவாக்கக்கூடிய மகிமை, உருவாக்கக்கூடிய மகிமை, உருவாக்கக்கூடிய மகிமை. Right now in the name of Jesus. கனி கொடுக்கக்கூடிய மகிமை, கனி வெளிப்படக்கூடிய மகிமை, கனியுள்ள வாழ்க்கையுள்ள மகிமை. Right now, mighty power, mighty power, receive, பெற்றுக்கொள். புறப்பட்டு போவதாக, புறப்பட்டு போவதாக. ஆவியின் அபிஷேகமாக, ஆவியின் அபிஷேகமாக, ஆவியின் அபிஷேகமாக புறப்பட்டு போவதாக. ஒவ்வொருவருக்குள்ளும் அது புறப்பட்டு போவதாக. பலவீனங்களை மாற்றும் மகிமை, பிசாசின் கிரியைகளை உடைக்கும் மகிமை, வில்லி சூன்ய கட்டுகளை உடைக்கும் மகிமை. அவருடைய மகிமைக்கு முன்பதாக ஒன்றும் நிலை நிற்க முடியாது. உங்களை எதிர்ப்பார் ஒருவரும் இல்லை. எதிர்க்கிறவர்களும் உங்களுடைய காலடியிலே இருப்பார்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். தகப்பனே, மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपको धन्यवाद देते உம்முடைய வார்த்தைக்காய், வசனத்திற்காய் நன்றி. हैं शब्द को और वचन के लिए நீர் எங்களை மேன்மையாக நினைத்திருக்கிறீர். आप हमें ऊंचा पे सोचा ஆம், உம்முடையவரை, உம்முடையதை நாங்கள் செய்யக்கூடிய தாசர்களாய், தாசிகளாய் நீர் எங்களை வைத்திருக்கிறீர். आपके कार्य को करने के लिए हमें अपने दास और दासी बनाया। உம்முடைய உள்ளம் போல் இருந்து உமது உள்ளத்தை வெளிப்படுத்தி, உம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய, மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் நீர் எங்களை பார்க்கிறீர். आपकी इच्छा के हृदय की इच्छा को जानकर अपनी महिमा करने के लिए அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद देते हैं। தகுதி இல்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்தி हम योग्य नहीं फिर भी अपने में योग्य बनाया है। எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். आपने बलवंत किया है। அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். धन्यवाद देते हैं। இந்த மகிமையிலே நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க इस महिमा में हम हमेशा स्थिर रहे। உம்முடைய தாசனாகவே, உம்முடைய தாசியாகவே இருந்து உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க हम आपके दास और दासी बनकर आपके नाम की महिमा की ஆவி ஆத்மா சரீரத்திலே கனி கொடுக்க, हम आत्मा प्राण शरीर में फलदायक होने உம்மையே பிரதிபலிக்க आपको ही प्रकट करने के लिए நீரே உமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தொடர்ந்து எங்களை நடத்த வேண்டுமாய் आप ही आपकी पवित्र आत्मा के द्वारा हमें चलाइए। அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய हमारे उद्धारकर्ता परमेश्वर இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே यीशु मसीह के बहुमूल्य नाम से எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, करते हैं पिता। ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியம் நாம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை மட்டும் தங்கி தரிப்பதாக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். ஒருவருடைய நாமத்தை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய மகிமையிலே நிலைத்திருங்கள். நீங்கள் எப்போதும் சொல்லுங்க, நான் உம்முடைய தாசன், உமக்கு பிரியமானதை செய்யும்படியாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தினந்தோறும் சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.